முக்காவாசி பேர் வந்து பேட் கமெண்ட் தான். அத வந்து எப்படி அதெல்லாம் சொல்லவே முடியல. அந்த கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்டார்ட்டிங்கில அப்போலாம் தெரியாது. லைவ்னா இப்படி தான் இருக்கும். பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்ற. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ரக்ஷனா கிச்சன் அண்ட் விலாக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பில் தாங்க வந்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து நான் இது மாதிரிலாம் வந்து பேசினது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு முறை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, இது பேசினாலாவது சில பேர் பேட் கமெண்ட் போடுறவங்க வந்து ஓரளவுக்காவது வந்து போடாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சிஸ்டருடைய லைவுக்கு வந்து போனேன். ஸோ ரெகுலராக வந்து அவங்க லைவுக்கு வந்து நான் போவேன். ஸோ அது மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க லைவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் கமெண்ட்ஸ் தாங்க. நிறைய பேர் வராங்க. ஸோ வர்றவங்க நிறைய பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதில் முக்கால்வாசி பேர் வந்து பேட் கமெண்ட் தான். அதை வந்து எப்படி அதெல்லாம் சொல்லவே முடியல. அந்த கமெண்டெல்லாம் அப்படி ஒரு கேவலமான ஒரு கமெண்டு. பாவம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அந்த கமெண்ட்லாம் வந்து நான் சைலண்ட்டாகவே வாட்ச் பண்ணேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு நேரம் வந்து லைவ் போகும்போது நானே வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நம்பர்லாம் வந்து பிளாக் பண்ணி விடுங்க, நீங்கள் ரிப்ளை பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்கேன். விடுங்க சிஸ்டர், அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்று வந்து அவங்க லைவுக்கு போனேன். பார்த்தா வந்து அவங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க. நிறைய திட்டினாங்க. எதுக்காக இது மாதிரி பேட் கமெண்ட் போடுறவங்களாம் வராங்க லைவுக்குன்னு தெரியல. லைவுன்றது பொதுவாக என்னங்க, எதுக்காக லைவ் போடுறாங்க? இது மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும்தான் லைவ் போடணுமா? தப்பான கமெண்ட் தான் கொடுக்கணுமா? இல்லை வந்து தப்பானவங்க மட்டும்தான் லைவ் போடுறாங்களா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர்க்கு ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நான் பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனல் வந்து ஒரு 3 மந்த்து போயிட்டுருக்கிறப்போ நான் வந்து லைவ் போட ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் லைவ் போடுங்க, லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தான் வந்து நான் லைவ் போட ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங் நான் போடும்போதே பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணதால் நான் வந்து ஈவினிங் டைம் வந்து 4:30க்கு வருவேன். 4:30க்கு வந்தேன்னா வந்த உடனே வந்து நான் லைவ் வந்து போடுவேன். ஓகேங்களா? வந்த உடனே போடுவேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்போலாம் தெரியாது. லைவ்னா இப்படி தான் இருக்கும், பேட் கமெண்ட்ஸ்லாம் வரும் அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியாதுங்க. தெரியாம தான் நான் போட்டுட்டு இருந்தேன். சில நல்லவங்களும் வந்தாங்க, நல்லா சிஸ்டர்னு கூப்பிட்றவங்களும் வந்தாங்க. நல்லா வந்து பேசுனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அசிங்கமாக பேசுகிறது, அது மாதிரிலாம் வந்ததுமே அதெல்லாம் படித்து பார்த்ததுமே எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு டீச்சர் ப்ரொஃபஷ்னல் லைனில் இருக்கேன். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அதை எப்படி ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் கூட கண்டிப்பாக எனக்கு அப்போ தெரியாதுங்க லைவில். அதுக்கப்புறமா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள், ஸ்பேனர் கொடுங்க. ஸ்பேனர்னால் என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்பேனர் கொடுங்க, நான் வந்து டைம் அவுட் பண்ணுறேன், அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி வந்து நானுமே கொடுத்தேன், பண்ணேன். பட் வந்து பார்த்திங்கன்னா, கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தேன். பேட் கமெண்ட்டும் வரதான் செஞ்சுது. ஸோ அதுக்கெலாம் ரிப்ளேவும் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு தடவை வந்து இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரும்போதெலாம் எங்கள் அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க போல். என்னுடைய வீடியோஸ்லாம் எங்கள் அண்ணன் பார்க்கும்போது என்னோடய லைவ் வந்து பார்த்துருக்காங்க. என்னோடய லைவ் பார்க்கும்போது அப்போ இது மாதிரி கமெண்ட்லாம் வரத்தை பார்த்துட்டு எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, உடனே வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, லைவ் வந்து நிறுத்து, லைவ் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்காக நான் என்னென்னா, லைவ் ஸ்டாப் பண்ணுறியா இல்லையா, லைவ் ஆஃப் பண்ணு அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணு உடனே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னன்னு தெரியலையே, எனக்கு இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் வரதால சொல்கிறாங்களா என்ன, எதுக்கு, ஏன்னு தெரியலையே சொல்லிட்டு பயம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, உடனே வந்து லைவை வந்து கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு உடனே கால் பண்ணேன். என்னண்ணா, எதுக்கு லைவை கட் பண்ண சொன்னேன் அப்படின்னா, எதுக்காக நீ வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண, எதுக்காக இது மாதிரி லைவ்லாம் போடுற, ஸோ உனக்கு கமெண்ட் பாரு எப்படிலாம் வருது, எவ்வளோ அசிங்கமாலாம் பேசுகிறானுங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, எதுக்கு இந்த லைவ்லாம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் திட்டினாங்க. திட்டினதுக்கு அப்புறமா எனக்கு
அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, ஐயோ நம்ம லைவே போடக்கூடாது, இது மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயம். அப்போ ஸ்டார்டிங் சேனல் ஓப்பன் பண்ண புதுசு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் லைவ் போடுறதே விட்டுட்டேன். ஓகேங்களா, எங்கள் அண்ணன் சொன்னதுக்காக நான் லைவ் போட விட்டுட்டு ஒரு 6 மந்த் ஆகிடுச்சு லைவே போடல. சேனலும் அந்த அளவுக்கு ரொம்ப க்ரோத் ஆகலை. ஸோ அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் லைவ் போட்டு நிறைய சிஸ்டர் லைவ்லாம் பார்த்தேன், லைவ்லாம் போகுது, அங்கேயும் பேட் கமெண்ட் வருது, பட் வந்து அவங்க கேர் பண்ணிக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, லைவ் போடணும் அப்படின்னா மனசில் தைரியம் இருக்கணும், தைரியம் இருக்கிறவங்க மட்டும்தான் லைவ் போடணும். ஸோ எவ்வளோ பேட் கமெண்ட் வந்தாலும் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும், விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என்ன வேண்டி பண்ணேன்னா, சரி லைவ் போடலாம். அப்புறமா எங்கள் அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்லலை, எங்கள் அண்ணனால் தான். அப்புறமா அண்ணன்கிட்ட பர்மிஷன் கேட்டேன், அண்ணா இது மாதிரி வந்து லைவ் சரி ஃபேஸ் காட்டாமல் லைவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா வந்து சேனல் இப்போ தானே கொஞ்சம் ரீச் ஆகிட்டுருக்கு, ஸோ லைவ் போட்டேன்னா எனக்கு இன்னுமே கொஞ்சம் இதுவாக இருக்கும், மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கப்புறமா சரி ஓகே லைவ் போடு, உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிடுச்சு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபேஸ் காட்டாமல் லைவ் போட்டேன். பட் அந்த அளவுக்கு வந்து வரலை. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, சரி ஃபேஸ் காட்டி வீடியோ போடலாம், இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நம்ம எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணால் தானே நம்ம பயப்படணும். நம்ம ஒரு தப்புமே பண்ணாதப்போ நம்ம ஏன் வந்து பயப்படணும். போடுறவங்க அவங்க தானே போட போகிறாங்க. நம்ம அதுக்கு தப்பான ரிப்ளை கொடுத்தா தான் நம்மளுக்கு பயம் இருக்கணும். ஸோ நம்ம கரெக்டான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் வந்து லைவ் போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போவும் லைவ் போட்டுன்னு இருக்கேன். ஸோ அவங்க லைவில் வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக லைவ் போடுறாங்க அப்படின்னா, சில பேர் வந்து சில வீட்டில் வந்து பேக்ரவுண்ட் பிரச்சனை ரொம்ப இருக்கும், ஃபேமிலி பிரச்சனை இருக்கும். ஸோ மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கும், பக்கம் கூட பேச முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும் சில பேர் வீட்டில். ஸோ மன அழுத்தத்தில் கூட இருப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இது மாதிரி வந்து லைவ் போட்டு ஒரு 4 பேர் கூட பேசும்போது அவங்க மனசில் இருக்கிற பாரமும் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வந்து ஏதோ ஒரு ஷேர் பண்ண மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும், ஒரு ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி தானே கண்டி இதில் என்ன ஒரு சுயநலமான ஒரு விஷயமா இருக்குன்னா, ஸோ லைவ் வந்தால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, இது மூலம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தீரும், நம்ம சேனல் ரீச் ஆகும், இது மூலிமா நம்ம கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியுன்றதுக்காகவும் தான் வராங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக வந்து வரவங்க லைவில் வரவங்க எல்லாருமே வந்து மோசமானவங்களும் கிடையாது. லைவ் போடுறவங்களாம் வந்து எல்லாருமே நிறைய குடும்ப பெண்கள் தான் போடுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சா பத்தாது, நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் நிறைய சுச்சுவேஷனில் இருந்துலாம் வந்து யூடியூப் சேனலில் வராங்க. ஸோ அது மாதிரி பெண்களை வந்து நீங்கள் தரக்குறைவாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது, உன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீ இது மாதிரி பண்ணுற அது மாதிரி பண்ணுறன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நேரில் பார்த்தா மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப கேவலமாக சொல்ல வேண்டியது. ஸோ அவங்க லைவில் அது மாதிரி தான் இருந்தது. பார்க்கவே வந்து ரொம்ப அப்பாடி, இது மாதிரி ஆட்களை தான் முதல்ல பிடிச்சி உள்ளே போடணுன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களோட மைண்டு திங்கிங்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது, எவ்வளோ கேவலமாக இருக்குது ஒரு திங்கிங்கும். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தாய் இல்லாமல் வரமாட்டாங்க. தாயோட வயிற்றில் தான் பிறந்தாங்க, தாயோட பாலை தான் குடித்தாங்க, தாய்ப்பாலை தான் குடித்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு இதுவையே வந்து ரொம்ப கேவலமாக, அது எவ்வளோ ஒரு மதிப்பானது, அதையே வந்து ரொம்ப கேவலமாக சொல்லி பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தயவுசெய்து பேட் கமெண்ட் போடுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சில பேர்லாம் வந்து சில லைவ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அதை பற்றி நம்மளுக்கு வேண்டாம். பட் வந்து லைவ் போடுறவங்களாம் வந்து மோசமான ஆளுங்க கிடையாது. ஸோ வந்து அவங்களோட தேவைக்காகவும் போடுறாங்க, அவங்களுடைய மனசில் இருக்கிற கஷ்டம், சில பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போடுறாங்க, அவங்க மனசில் இருக்கிற பாரம் குறையும், 4 பேர்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் போடுறாங்க. ஸோ வந்து அதனால் வந்து யாரையுமே நீங்கள் வந்து தரக்குறைவாக எடை போடாதீங்க லைவ் போடுறவங்கள. ஸோ வந்து லைவ் போடுறவங்கள நல்லவங்களும் இருக்காங்க யூடியூப் சோஷியல் மீடியாவில். ஸோ வந்து தப்பான கமெண்ட் வந்து தயவு செய்து பேட் கமெண்ட் போடுறவங்களுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க, அம்மாவும் இருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி மற்றவங்க பேசுனா உங்களுடைய மனசு எப்படி வலிக்கும், அது மாதிரி தானே எல்லாருக்குமே. ஸோ வந்து இதுவே வந்து அவங்க ஹஸ்பண்டே வந்து சந்தேகப்படுறவர், இல்லை லைவ் போட வேணாம் அது மாதிரி சொல்கிறவராக இருந்தால் அவங்க சூழ்நிலை என்ன ஆகும்னு சொல்லுங்கள். ஃபேமிலியில் இதனால் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்.
நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் தப்பான கமெண்ட் ஈஸியாக போட்டுக்கிட்டு போயிடுங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்து வர செய்யும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா தயவுசெய்து வந்து யார் இவங்க வந்து பார்த்து வந்து ஒரு சேனல் பார்க்குறீங்களா, அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அவங்க இது மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அது மாதிரி ஆட்களுக்கு தப்பான கமெண்ட் வந்து இனிமேல் போடாதீங்க, ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ அதுக்கான பதிவு தான் இது. இது வந்து நான் எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா வந்து கமெண்டில் என்னுடைய லைவில் வரவங்க கூட நிறைய பேர் நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, சகோதரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மான்னு கூட சொல்கிறவங்க கூட இருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான், நல்லா வந்து பேசுகிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறவங்க இடத்துல இது மாதிரி கீழ்த்தரமாக பேட் கமெண்ட் போடுறவங்களும் வரதான் செய்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கான பதிவு தான் இது. இது மாதிரி வந்து தப்பான பேட் கமெண்ட் வந்து யாருடைய லைவ்லேயும் தயவுசெய்து போடாதீங்க. நீங்கள் போட்டு போகிற ஒரு விஷயத்தால் அவங்க ஃபேமிலியே பாதிக்கும், ஓகேங்களா? பெண்களை கொஞ்சம் முன்னேற விடுங்க, ஓகேங்களா? அதுதான் உங்கள்கிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறது. புரியுதுங்களா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா சொல்லணுன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. பட் வந்து ரொம்ப நேரம் பேசினா வந்து அதெல்லாம் சரிப்படாது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து பேட் கமெண்ட் வந்து எந்த லைவ்லையுமே வந்து போடாதீங்க. பெண்களை வந்து ஃப்ரீடமாக இருக்க விடுங்க, ஓகேங்களா? அதுக்காக இவ்வளோ மோசமான பேட் கமெண்ட் அவங்க குடும்பத்தையே இழுக்கிற மாதிரி, ரொம்ப வந்து இதுவாக பார்த்தா மாதிரி எல்லா விஷயத்தையும் பேசுகிற மாதிரி தயவுசெய்து பேட் கமெண்ட் போடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.